தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா மீது மக்களவையில் விவாதம் நடக்கும் போதே அரசுதழில் வெளியிட்டது ஏன்? மக்களவையில் திமுக எம்பி சரமாரி கேள்வி. And what is the point? Last night at nearly at around 10 o'clock. And what is the point in the discussion over here after you've notified it? Yes. This is what we want a clarification on that. தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் கூட்டாட்சியை சிதைக்கும் என திமுக எம்பி கனிமொழி கண்டனம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வதை ஏற்க முடியாது என ஆவேசம். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா மீது இன்று மாலை வாக்கெடுப்பு. மக்களவையில் இரண்டாவது நாளாக காரசார விவாதம் நடந்து வருகிறது. எங்கள் எதிர்ப்பை மீறி தொகுதி மறுவரையறை சட்டத்தை நிறைவேற்றினால் தமிழ்நாட்டில் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம் என சொல்லிக்கொண்டே அதனை சில்லு சில்லாக நொறுக்குகிறது மத்திய அரசு. தொகுதி மறுவரையறையை முழுவதும் நிராகரிப்பதாக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தொகுதி மறுவரையறை எனும் சதி திட்டத்தால் நம்மை அரசியல் வலிமையற்றவர்களாக்க முனைவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சில அடிமைகள் தங்கள் சுயநலத்துக்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே RSS எஜமானர்களின் காலடியில் அடகு வைப்பதாகவும் சாடல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குழந்தைகள் முதல் பெண்கள் மூதாட்டிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என சங்ககிரி தேர்தல் பரப்புரையில் பேச்சு. இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இதற்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அரசாங்கம் சரியான முறையை செயல்படாத காரணத்தினாலே, திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே, பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமா கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சென்னை துறைமுகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகர் வாக்காளர்களுக்கு 10,000 ரூபாய் டோக்கன் விநியோகித்ததாக தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK தர்மாதிகாரி நீதிபதி G அருள்முருகன் அமர்வு உத்தரவு. தேர்தல் வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்துள்ளதாக பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக புகார். வருமான வரித்துறை விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தேர்தல் வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், CV சண்முகம், RB உதயகுமார், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. பாஜகவினர் வீடு வீடாக சென்று 10,000 ரூபாய் மாதிரி காசோலை வழங்க வாக்காளர் அட்டை எண் சேகரித்து வருவதாக திமுக குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் பாஜகவின் B டீமாக இந்தியா முழுவதும் செயல்படுகிறது என RS பாரதி காட்டம். செக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிட் நோட்ஸ் போட்டு அதிமுக கொடுக்குறாங்க. இதையும் ஜனங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆக இது போன்ற முறைகேடுகளை பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுகவினரும் அதை சென்னை தமிழ்நாடு புறம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து தேர்தல் ஆணையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அண்ணா அறிவாலயத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர்.
சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 271வது பிறந்த நாள் கொண்டாட்டம். தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு இபிஎஸ் மலர் தூவி மரியாதை. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் தனது தபால் வாக்கை பதிவு செய்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். ராமதாஸ் மனைவி சரஸ்வதி அம்மாளிடமும் வாக்கு பெற்ற தேர்தல் அதிகாரிகள். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது காலத்தின் கட்டாயம். தோல்வி பயத்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏதேதோ பேசி வருவதாகவும் நைனா நாகேந்திரன் விமர்சனம். அந்த வளரக்கூடிய மாநிலங்களுக்கும் பெண்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம் அவசியம். அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை கூட்டப்படுகிறது. எல்லா மாநிலங்களும் சீராக கூட்டப்படுகிறது. நாங்கள் டெல்லிக்கு எதிராக போராடுவோம், எங்களுடைய பழைய சுயரூபத்தை காட்ட முடியும். இது ஒரு ஏமாற்று வேலையை இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் கல்வி உலக தரத்திற்கு உயர்த்தப்படும். தனியார் மருத்துவமனையில் கிடைக்கும் சிகிச்சையின் தரம் அரசு மருத்துவமனையிலும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சீமான் உறுதி. தஞ்சாவூர் தொகுதியில் இரவு 10 மணியை கடந்தும் சீமான் பரப்புரை. சீமான் மற்றும் வேட்பாளர் கிருஷ்ணன் ஆகியோர் மீது 3 பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு. வரும் சட்டமன்ற தேர்தலில் டெல்லி அணியை ஓட விரட்டி தமிழ்நாடு அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். பாஜகவின் முரட்டு அடிமை இபிஎஸ் எனவும் காங்கேயத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. அரசியல்ல ஒரு மொரட்டு பக்தரை பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. இதைத்தான் சொன்னேன். இதை சொன்னதுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாதுதான், இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். சென்னையில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு பின்னால் சாகசம் செய்தபடி பைக் ஓட்டியவருக்கு 3000 ரூபாய் அபராதம். கோட்டூர்புரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் நடவடிக்கை. பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பணம், பரிசு பொருட்கள் இருக்கிறதா என அதிகாரிகள் ஆய்வு. மதுரை திருமங்கலம் தொகுதி திமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை. அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகளை சாடி வாக்கு சேகரிப்பு. சங்கரன் கோவில் அருகே வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக நிர்வாகி வாகனம் மீது முட்டை வீச்சு. ஊருக்குள் வரக்கூடாது என கூறி வாகனத்தை வழிமறித்து விரட்டியடித்து அதிமுக நிர்வாகியால் பரபரப்பு. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் சூடுபிடித்துள்ள தேர்தல் பிரச்சாரம். திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. திராவிட மாடல், அடிமை மாடல், சினிமா மாடலுக்கு இடையே தேர்தல் நடப்பதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் பேச்சு. மக்கள் பிரச்சனைக்கு போராடாதவர் தவேக தலைவர் விஜய் எனவும் விமர்சனம். இந்த தேர்தல் 3 மாடலுக்கான தேர்தல் அப்படிதான் பார்க்கணும். ஒன்னு திராவிட மாடல், ரெண்டாவது அடிமை மாடல்,
மூணாவது சினிமா மாடல். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிட்டு நீ இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? தமிழகத்தில் இருக்கும் கஞ்சா மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். தூத்துக்குடி தேர்தல் பரப்புரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கஞ்சா மாடல் ஆட்சியை ஒழிக்கணும். ஏன்னா யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சாதாரணமாக இருக்கிற தெருவாசியிலேருந்து அரசியல் கட்சியில் உள்ள தலைவர்கள் வரை எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலும் திமுக வேலை வாய்ப்புங்கிற பேர்ல கூலிப்படையை வளர்த்து விட்டு 5000க்கும் 10,000க்கும் யாரையும் கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு மோசமாயிட்டு கள்ள லாட்டரி சீட்டு விற்பனை செய்பவர்களுக்கு திமுக உடந்தையாக இருப்பதாக சசிகலா விமர்சனம். துரோகிகளிடமிருந்து அதிமுக மீட்கப்படும் எனவும் நாமக்கல் தேர்தல் பரப்புரையில் சசிகலா பேச்சு. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தாம் தான் முதலமைச்சர் ஆகியிருக்க வேண்டும். தற்போது எல்லாம் மாறிப்போனது. முதலாக மனம் திறந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்திய செங்கோட்டையன். புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் ஆயிருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். ராத்திரி வரைக்கும் நான் தான், காத்தாலதான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அந்த ஆளு கையில் இருந்து எனக்கு பொட்டி இல்லை. மகளிரிட ஒதுக்கீடு என்ற போர்வையில் தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற முயல்கிறது மத்திய பாஜக அரசு. தற்போது இருக்கும் 543 தொகுதிகளில் 1/3 பங்கு இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யலாம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் வலியுறுத்தல். விளாத்திக்குளத்தில் தனியார் பேருந்தில் வந்த 2 பயணிகளிடமிருந்து 37 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் கொண்டுவரப்பட்டதா என அதிகாரிகள் தீவிர விசாரணை. ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்தித்து வரும் ஐரோப்பா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாகவும் சர்வதேச எரிசக்தி முகமை தலைவர் பாத்தி பிரோல் தகவல். கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர். காரில் இளைஞர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி பறிமுதல். செங்கல்பட்டிலிருந்து தேனிக்கு கடத்த முயன்ற 1 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பிடித்து விழுப்புரம் வனத்துறையினர் விசாரணை. ஐபிஎல் தொடரின் 25வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இன்று மோதல். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற இரு அணி வீரர்களும் தீவிரம். மகேந்திர சிங் தோனி தனது குடும்பத்துடன் ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு வருகை. ராஜீவ்காந்தி மைதானத்தில் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக நாளை நடைபெறும் போட்டியில் பங்கேற்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் வருகை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 1,13,680 ரூபாய்க்கு விற்பனை.